அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்குது. 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், கொஞ்சமாக புதினா மல்லி, 3 பச்சை மிளகா, 2 ரம்பை இலையை நறுக்கி வச்சுருக்குது. இப்போ பாஸ்மதி ரைஸை 2 டம்ளர் போட்டு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன்னு. இப்போ நம்ம கரண்ட் குக்கரில் தான் சமைக்க போகிறோம். குக்கர் சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய். இப்போ வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கிறேன்னு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா மல்லி, ரொம்ப இலை, பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன்னு. வதங்கவும் தக்காளி பழத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன்னு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். காரம் இன்னும் கொஞ்சம் கூட தேவைன்னா போட்டுக்கிடலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன் மிளகாய் தூள். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 கப் தயிர் ஊற்றிக்கிறேன்னு. இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கனை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் சிம்பிளாக வச்சிடணும். தீயை ரொம்ப வைக்காமல் சிறுக வச்சு நம்ம வேக வைக்கணும் சிக்கனை. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிண்டி விட்டுக்கிறேன்னு. ஏன்னா அடி பிடிச்சாலும் பிடிச்சிடுறேன், அதனால் நம்ம கிண்டி விட்டுக்கிறோன்னு. நம்ம தண்ணி அப்புறமா தான் ஊற்றணும். சிக்கன் வேகிறதுக்குள்ளாக நம்ம தக்காளி ஜாம் வைப்போம். அதுக்கு தக்காளி பழத்தை நறுக்கிடுவோம். 1/4 கிலோ தக்காளி பழத்தை பொடிசாக நறுக்கிக்கிறோன்னு. இப்போ நறுக்கியாச்சு. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை கொட்டி நல்லா கிளறி விட்டு நம்ம குக்கரில் தூக்கி வச்சிடணும், கரண்ட் குக்கரில். இப்போ நம்ம தக்காளி ஜாமுக்கு சட்டி அடுப்பு வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்மளுக்கு சுகர் எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். இப்போ நான் 4 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சோத்தை கிண்டி விட்டுக்கிறேன்னு. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கம்பி பதமாக வந்துருச்சு. இப்போ தக்காளி பழத்தை போட்டு நல்லா கிளறி விடணும். இந்த ஜாம் நல்லா இருக்கி, சூப்பராக இருக்கி. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்னு. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். இப்போ தக்காளி ஜாமுன் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இறக்க போயில 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன்னு. நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தக்காளி ஜாமுன் ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
இப்போ நம்ம பிளேட்டில் சிக்கன் பிரியாணியும் தக்காளி ஜாமையும் இப்போ வெங்காய பச்சடி வச்சுருக்குது, அதையும் வச்சு சாப்பிட வேண்டியது தான்.